தாவீதை கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்காக அனுப்புகிறார். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு வாலிப பையன், 16-17 வயசு பையன், அவன் அனுப்புகிறாரு. அவன்கிட்ட என்னத்தை கொடுத்து அனுப்புகிறாரு? அவன் பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கிறான், அவனுக்கு மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குது, அனுபவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவன் வெறும் ஆடு மேய்க்கிறவன், சிங்கத்தையும் கரடியும் கொண்டு இருக்கலாம், ஆனால் யுத்தம் பண்ணதில்லை. இவன் பெரிய அனுபவம் கிடையாது, பெரிய வளர்ச்சி கிடையாது அவனுக்கு. 16-17 வயசு பையன், வெறும் ஒரு சின்ன கூழாங்கல்ல ஒரு கவன், இது போதுமா? இஸ் த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். அவர் அற்பமான காரியங்களின் தேவன். அவர் கையில் இருக்கும்போது ஒரு கூழாங்கல் போதும். அவர் கைகளை யுத்தத்துக்குன்னு பயிற்சி வைக்கிறவர். ஒரு கல் போதுங்க, ஒன்று மிஸ் ஆகாது. கர்த்தர் கரெக்டாக அடிப்பார். அவன் பாருங்க, மேலேருந்து கீழே வரைக்கும் மூடிட்டு இருக்கிறான். அந்த கோலியாத்து எல்லாம் போட்டு ஷீல்டெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்கிறான். இங்கே தான் கொஞ்சம் கேப்பு தெரியுமா? கரெக்டாக கேப்பில் அடிச்சிருக்கான் பாருங்க அவன். அந்த கையை எடுத்து அடிக்கும் போதே கையை கைட் பண்ணியிருக்காரு கர்த்தர். அவன் கையை கத்த வச்சேன். அப்போ கர்த்தர் சின்ன சின்ன காரியங்களை அப்படி பயன்படுத்துகிறார். சின்ன காரியத்தை அற்பமாக நினச்சிடாதீங்க. நிறைய நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க. கர்த்தருடைய கையில் இருந்தீங்கன்னா பிரமாதமான ஒரு கருவி நீங்கள். அதனால் அதை நம்புங்க.